பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. கடந்த திங்கட்கிழமை முதல் ஆண்டுடைய கிருபை நாள் நாம் கிறிஸ்துமஸ் குறித்த, இயேசுவின் பிறப்பை குறித்த தேவனுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இரவிலே இயேசுவின் பிறப்புக்கு அடையாளம் மற்றும் சம்பந்தப்பட்ட ஒரு தேவ செய்தியை வாசிக்கிறேன். அந்த தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். பிலமோனுக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 24வது வசனம். இதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு, அதனால்தான் அதிகாரம் சொல்லப்படவில்லை. பிலமோனுக்கு எழுதின நிருபம் 24வது வசனம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். திரும்ப வாசிக்கிறேன். பிலமோன் 24வது வசனம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு, தாராளம் உண்டு. அவைகளில் ஒன்றுதான் இயேசுவின் பிறப்பின் நாட்களில் சொல்லப்பட்ட வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்கள், நிறைய வாழ்த்துக்கள் வேதத்திலே உண்டு. அதாவது இயேசுவின் பிறப்பின் நாட்களில் ஒருவருக்கு ஒருவர் சொன்ன வாழ்த்துக்களே நிறைய வாழ்த்து. உதாரணத்துக்கு சில காரியத்தை வரிசைப்படுத்துகிறேன். மிகாவேல் தூதன் அங்கு மரியாளுக்கு வந்து வாழ்த்துதல் சொல்லுகிறார். அடுத்ததாக வானத்தின் தூதர்கள் இங்கு சோத்திரம் மேய்ப்பர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்புறம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்புறம் 3 சாஸ்திரிகள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்புறம் கர்த்தர் நல்லவே, திரளான ஜனங்கள் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். ஏரோது ராஜா இயேசுவை குறித்து சொல்லி வாழ்த்துதல் சொல்லி அனுப்பி வைக்கிறார். இப்படி வாழ்த்துதல் என்பது இயேசுவின் பிறப்பின் நாட்களில் ஏராளமாய் இருந்தது, தாராளமாய். இந்த இயேசுவின் பிறப்பின் நாட்களுக்குரிய வாழ்த்துதல் முதல் எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால், சூத்திரம் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதன் வந்து மரியாளை பார்த்து, மரியாளே வாழ்க என்று வாழ்த்து ஆரம்பித்தார். அதன் பின்பு இந்த வாழ்த்துதல் எங்கே தொடருகிறது என்று சொன்னால், இந்த மரியாள் மலை தேசத்துக்கு வந்து எலிசபெத்தை சந்தித்து அவள் இவளை வாழ்த்துகிறாள், இவள் அவளை வாழ்த்துகிறாள். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்து, எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறார். இவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இப்படி இயேசுவின் பிறப்பிற்கு அடையாளமானதில் வாழ்த்துதல் என்பது ரொம்ப முக்கியமான இடம் பிடித்ததா இருக்கிறது. ரொம்ப அவசியமான ஒரு சத்தியமாகவும் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்படி இந்த இயேசுவின் பிறப்பின் நாட்களில் ஏராளமான பல்வேறுபட்ட அநேக வாழ்த்துக்கள் இருந்தாலும், இங்கு சொல்லப்பட வேண்டிய 3 வாழ்த்துக்களை மாத்திரம் உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். முதலாவது ஒரு வாழ்த்தை குறித்து பார்க்கலாம். சுவிசேஷ புஸ்தகத்தின் 3ஆம் புஸ்தகமான லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இங்கு துதித்தார்கள் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த துதித்தல் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த தேவ தூதர்கள் சோத்திரம் அங்கு சொல்லப்படுகிற தேவனை குறித்து சொல்லுகிற நல்ல ஒரு வாழ்த்துக்களாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஏன் இதை வாழ்த்து என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அங்கு தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்வது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, இரண்டாவது பூமியிலே சமாதானம், மூன்றாவது மனுஷர் மேல் பிரியம். அப்போ இந்த மூணும் உன்னதத்தின் தேவன் கர்த்தர் நல்லவன். அது எதை குறிக்கிறது? பிதாவாகிய தேவன். பூமியிலே சமாதானம். இப்ப இயேசுவானவர் பாலகனாக குமாரனாக பூமியிலே பிறந்திருக்கிறார். இவர் மூலமாய் இனி வருகிற நாட்களில் பல லட்ச குடும்பங்கள் சமாதானம் பெறப்போகிறது. மூன்றாவது மனுஷர் மேல் பிரியம். இந்த பிரியம் என்பது என்ன? இயேசுவின் ஊழியத்துக்கு பின்பு அநேகர் ஒருவர் மீது ஒருவர் பிரியம் உள்ளவர்களும் நேசம் உள்ளவர்களுமாய் மாறுவார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ இந்த மூன்றுமே அங்கு சொல்லப்பட்ட ஒரு வாழ்த்து. இப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகள, நான் சொன்ன மூன்று விதமான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதுல முதல் வாழ்த்துதல் இந்த லூக்கா 2:14 சொல்லுகிறதை போல, அது தேவனுக்கு மகிமை என்கிறதான நல்ல வாழ்த்துக்களா இருக்கிறது. கர்த்தர் அளவை இந்த தேவனுக்கு மகிமை என்கிற வாழ்த்து இங்கு இருக்கிறதே. இந்த தேவனுக்கு மகிமை என்றால் அது எதை குறிக்கிறது? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1:14 வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லூக்கா 2:14 தேவனுக்கு மகிமை என்று சொல்லும் போது அது பிதாவுக்குரிய மகிமை என்று சொன்னேன். அதைத்தான் இங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்போ வாழ்த்துக்கள் என்று சொல்லும் போது நாம் பிதாவை வாழ்த்துவதும் தவறு கிடையாது, குமாரனாகிய இயேசுவை வாழ்த்துவதும் தவறு கிடையாது, பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்துவதும் தவறு கிடையாது. இப்போ இங்க முதல் வாழ்த்துதல் தேவனுக்கு மகிமை. இந்த மகிமை என்றால் என்ன? மகிமை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? மகிமைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் வியாக்கியானங்களை கொடுக்கிறார். ஆனா வேத வசனத்தின்படி ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திரையாகமம் 28:2. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. கர்த்தர் நல்லவே. இப்போ மகிமை என்றால் என்ன அர்த்தம்? இந்த யாத்திரையாகமம் 28:2 சொல்லுகிறது, அது நல்ல ஒரு அலங்காரம் என்றார். நல்ல ஒரு அலங்காரம். மகிமை என்பது அருமையான அலங்காரத்தை கொடுக்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஆலயங்களிலே அந்த பலிபீடத்துக்கு பின்னாக ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ முதல் வாழ்த்து தேவனுக்கு மகிமை. அந்த மகிமை என்று சொன்னால் நல்ல அருமையான அலங்காரம் என்று அர்த்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அலங்காரம் என்றால் என்ன?
அலங்காரம் என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய முகம், அந்த ஸ்தேவானுடைய முகம் அங்கு பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அப்போ மகிமை என்பது ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம் நம்முடைய ரூபத்திலே காணப்பட வேண்டும். எனக்கு தெரிந்தே ஒரு வாலிப சகோதரன், தேவனுக்காக அழைக்கப்பட்ட சகோதரன், தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட சகோதரன், நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சகோதரன், இப்படி நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனா ஒரு காலம் வந்தது, ஒரு கட்டம் வந்தது. திடீரென்று சொல்லி வாழ்க்கையிலே சில போராட்டம் நுழைந்தது. அந்த போராட்டம் நுழைந்த உடனே கர்த்தர் நல்லவே ஊழியத்திலே நிறைய சோத்திர மாற்றங்களும் பின்மாற்றங்களும் வர ஆரம்பித்தது. சமீபத்திலே நான் அவரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. நேரடியாய் முகத்தை அல்ல, அவருடைய ஒரு போட்டோவை நான் பார்த்தேன். போட்டோவை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி. என்னன்னா, அந்த முகமே இருள் அடைந்து, அன்றைக்கு ஊழியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் இருந்ததானே அந்த தேவ பிரசன்னம் இல்லாமல் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி போலவும், சோத்திரம் அனுதின கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷனை போலவும் ஒரு சாதாரணமான முறையில் காணப்பட்டதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் மிகவும் துக்கப்பட்டேன். இங்கேதான் நீங்க கவனிக்கணும். வாழ்த்துதல் என்பது மகிமை, அந்த மகிமை என்பது அலங்காரம். அந்த அலங்காரம் என்பது சீவுவதனால், சிங்காரிப்பதனால், பவுடர் போடுவதனால், சென்ட் அடிப்பதனால், கோட் ஷூட் போடுவதனால், நல்ல உட்லேண்ட் ஷூ போடுறதுனால், நல்ல அருமையான லெதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவதனால் வருகிற அலங்காரம் அல்ல. நம்மை பார்த்தாலே ஒரு தெய்வீகத்துவம் காணப்பட வேண்டும். அதற்கு பேர்தான் அலங்காரம். இந்த அலங்காரம் மோசையின் முகத்திலே இருந்ததுனாலதான் அங்கு அலங்காரம் பண்ணக்கூடிய ஜனங்கள் திரளா இருந்தும் மோசையை மேற்கொள்ள அவர்கள் ஒருவராலும் முடியவில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்த்து. அந்த தேவ தூதர் பரம சேனை தோன்றி சொல்லுகிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. மகிமை என்கிற வாழ்த்து எவ்வளவு பெரிய அலங்காரத்தில் போகிறது. அந்த அலங்காரம் எவ்வளவு அருமையான ஜீவியத்தை காண்பிக்கிறது. அந்த ஜீவியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்த மோசையை காண்பிக்கிறது. மோசையின் ஜீவியம் ஒருவரும் எதிர்பேச முடியாத, எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அந்த தேவனுடைய அலங்காரமாகிய மகிமை மோசையின் மேல். அப்படியானா இன்னைக்கு நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கீங்க, ஆண்டவருக்குள் வந்திருக்கீங்க, ஊழியம் செய்யறீங்க, நல்லது. உங்க மேல இந்த நல்ல மகிமை இருக்குதான் பாருங்க. உங்க சரீர தோற்றத்துல இந்த அருமையான அலங்காரம் இருக்குதான் பாருங்க. அது தெய்வீகத்துவத்தின் அலங்காரம். நல்ல மகத்துவத்தின் அலங்காரம். அதுக்கு பேர் பரிசுத்த அலங்காரம் என்று பேர். இது தேவனால் கிடைக்கக்கூடியது, கர்த்தரால் கிடைக்கக்கூடியது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாகும். நான் சொன்னேன், முதலாவது வாழ்த்து என்று சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்ன. அப்போ தேவனுக்கு மகிமையை செலுத்தினது யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு 3:18 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதை சொன்னது யார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு.
ஆதியிலே பரமசேனை தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று வாழ்த்தினார்கள். அதே வார்த்தையே இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று வாழ்த்து. இங்க ஒரு வார்த்தையை நான் ஒரு சம்பவத்தை சொல்லணும். என்னன்னாக்கா, ஒருவர் மற்றொருவரை வாழ்த்துவது ஒரு கடினம் கிடையாது. ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வாழ்த்துதல் தான். பிரதர் நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ஒரு வாழ்த்துதல் தான். ஆனா இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா, என்ன நிறைந்ததா இருக்கணும்னா, நீங்க வாழ்த்துகிற வாழ்த்துதலில் ஒரு மகிமை இருக்க வேண்டும். அதைத்தான் எலிசபெத் மரியாள் வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த மகிமை ரெண்டு பேருக்கு இடையில நிறைந்ததுன்னு தான் வயிற்றிருக்கிற புள்ள துள்ளி குதித்தது, துள்ளிட்டது. அப்போ நாம் வாழ்த்துகிற வாழ்த்துதலில் கூட ஒரு மகிமை நிறைந்ததா இருக்கணும். அது கடமைக்கான வாழ்த்துதலாய், அல்லது கட்டாயத்துக்கான வாழ்த்துதலாய், அல்லது மரியாதை கொடுக்க வேண்டுமே என்பதற்கான வாழ்த்துதலாய் இருக்கவே கூடாது. ஒரு தேவ பிள்ளை அவங்க தேவ பிள்ளைய வாழ்த்தினாலும் பாவிகளை வாழ்த்தினாலும் வாழ்த்துகிறவர் தேவ பிள்ளையானா அந்த வாழ்த்துதலில் ஒரு தேவனுடைய மகிமை இருக்க வேண்டும். அந்த மகிமையத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாய் செலுத்துகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வார்த்தையில இந்த அருமையான மகிமை இருக்குதா என்று பாரு. மகிமை என்றாலே அது அருமையான ஒரு அலங்காரத்தை குறிக்கிறது. அந்த அலங்காரம் ஒன்று தெரியுமா, உங்க மேல மகிமைக்கு மேல் மகிமையை அதிகமா வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்கள. கர்த்தர் அதிகமான மகிமைக்கு மேல் மகிமை வச்சுட்டாருன்னா உங்க வீட்டுல விளங்காததெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும், செயல்படாதவைகள் செயல்பட ஆரம்பிக்கும். எப்ப பார்த்தாலும் மாத்திரையும் மருந்துமாய் இருக்கிற நிலைமை முற்றிலுமாய் மாறி அபிஷேகமும் கிருபையுமாய் மாறி, எப்ப பார்த்தாலும் குழப்பமும் பிரச்சனையுமாய் இருக்கிற நிலைமை மாறி பாடலும் துதியுமாய் அந்த இடம் மாறி, அந்த மகிமை உங்க வீட்டிலே, உங்க ஸ்தலத்திலே அல்லது உங்க மேல அதிகமா இருந்தா செத்து போன மரமும் பட்டு போன செடியும் திரும்ப துளிர்த்து தலைத்து வளருகிறதை பார்ப்பேன். இது எல்லாம் ஏதோ உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. என் வாழ்க்கையின் நேரடி அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க மேல மகிமை மட்டும் இருந்துச்சுன்னா வெட்டப்பட்ட மரமும் உளுத்து போன கட்டையும் கூட திரும்பவும் துளிர்க்கும். இது நான் சொல்லல. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 பார்க்கிறோம். அடிக்கட்டை செத்து போச்சு, ஆனா தண்ணீரின் வாசனையினால் திரும்ப தலைத்து துளிர்த்து இளம் மரம் போல் கிளம்பிடுமா. அதுக்கு காரணம் என்ன? அங்கு விளங்குகிற தேவனுடைய மகிமை. அந்த தேவனுடைய மகிமை, இந்த மகிமை உங்க மேல இருந்த என்ன செய்யும் என்பதற்கு 2 சாட்சிய உங்களுக்கு முன்னாடி ஒரு கடுகு சாட்சி, ரொம்ப சின்ன சின்ன 2 சாட்சிய வைக்க. நம்பர் 1, நான் ஆதி நாட்களிலே அந்த நரிக்குறவர்கள் படித்த அந்த ஏழ்மைப்பட்ட ஒரு அநாத ஹாஸ்டல்ல தான் படித்தேன். அங்கே இருக்கும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை முதல் அபிஷேகத்தில் நிறைத்தார். அது அப்போ அந்த அபிஷேகம் பெற்ற பின்பு நான் சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் அந்த சிவகங்கையிலே அந்த ஹாஸ்டல்ல தூரத்துல அந்த காம்பவுண்ட் செவரை ஒட்டி இருக்கிற மூளையில வேப்ப மரத்து அடியில போய் ஓசத்திரம் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ராத்திரி முழுக்க ஜபத்துல இருக்கும். அப்ப நான் ஊழியக்காரன் கிடையாது, படிக்கிறவன். கிட்டத்தட்ட 8, 9ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்புக்குள்ளே 7 அல்லது 8ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கு. அப்பயே 6, 7 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபி. அப்போ அங்க வச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை அக்கினி அபிஷேகத்தினால் அபிஷேகித்தார். என்னை தொட்ட 5 பேர் அபிஷேகம் பெற்றார்.
ஒரே ராத்திரில 6 பேர் அபிஷேகம் பெற்ற இடம். அப்புறம் நீண்ட வருடங்கள் கடந்தது. நான் பள்ளியை விட்டு வெளியே வந்தேன், ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தேன். அப்புறம் சோத்திர பல வேலைகளை செய்தேன். அப்புறம் ஆண்டவர் அழைத்தார், ஊழியத்துக்கு வந்தேன். அப்புறம் கர்த்தர் நல்லவர், பல எனக்கு திருமணமானது, பிள்ளைகள் பிறந்தது. ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்தது. நம்ம படிச்ச ஊர், அந்த ஊர்ல நம்ம கஷ்டப்பட்ட இடங்கள் இதெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி நான் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த சிவகங்கை பட்டணத்துல ஒவ்வொரு இடமா பார்க்கிறதுக்கு போயிரு, என்னோடு கூட சிலர் அழைத்து கொண்டு. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அந்த படித்த ஹாஸ்டல், நான் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல 2 இடத்தை பார்க்கணும்னு ஆசை. என்னன்னா, ஒண்ணு நான் நல்ல அக்கினி அபிஷேகம் பெற்ற அந்த இடம், அந்த மரத்தடி எப்படி இருக்கு. 2வது, அதே ஹாஸ்டல்ல ஒரு நாள் ஜெயபிரகாஷ் என்கிற ஒரு வார்டன் அடிச்ச அடியில கட்டையும் மட்டையும் வேற அந்த கம்புகளும் பீந்து செதறி தெரித்து போக, அவர் அடிச்ச அடியில குளிர் காய்ச்சல் வந்து ஏறத்தாழ 10 நாட்கள் மருத்துவமனையில். அப்போ அங்க காலால் மிதித்து செருப்பால் மிதித்துதான் என்னை சித்திரவதைப்படுத்தினார். அப்ப அடி வாங்கின அந்த இடம் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும் எனக்கு ஆசை. அப்புறம் நேரடியா அந்த இடத்துக்கு போனாக்கா அது ஏற்கனவே நான் படித்த காலத்துல ராஜாவின் அரண்மனை. இப்போ ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடிய ஆர்சி சபையாருடைய அந்த சோதரம் போதகருடைய பயிற்சி கூடமாக அது இருக்கும். முழு அரண்மனையும் அவர்கள் எடுத்து விட்டார்கள். அங்க ஃபாதர்ஸ்க்கு மற்றும் நன்ஸுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அப்ப நான் எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லிட்டு அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள ஒவ்வொரு இடமா போனேன். போகும்போது போய் பார்க்கிறேன், அந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அக்கினி அபிஷேகம் பெற்ற அந்த வேப்ப மரத்தை தேடி அந்த கட்டடத்தின் மூளைக்கு ஓடினேன். ஓடி போய் பார்க்கிறேன், எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, எந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ராத்திரியெல்லாம் ஜெபித்தேனோ அக்கினி அபிஷேகத்தை பெற்றோம், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் இருக்கிறது. அது நல்ல அழகான சுத்திரம் நேர்த்தியான வடிவமைக்கப்பட்ட நல்ல நிறத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கதான் மெயின் பிரேயர்ஸ் நடக்குது, அங்கதான் பயிற்சி நடக்கிறது. கடைசியா ஃபாதர்ஸ்க்கு அங்க அபிஷேகம் கொடுக்கிறது அங்க. அப்ப நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். ஒரு காலத்துல முழங்கால் படியிட்டு இந்த கல்லுலையும் முள்ளுலையும் ஜெபித்த இடம், அது வேப்ப மரத்து அடி, ராத்திரில யாரும் அங்க போக மாட்டாங்க. அப்படி ஜெபித்த இடத்துல இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை பிரதிஷ்டை பண்ணுகிற இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் வந்து விட்டது என்று சொல்லி அந்த வாசல் படிக்கட்டுல உட்கார்ந்து தேவனுக்கு மனதார மகிமையை செலுத்தி. 2வது எனக்கு ஆசை, அந்த பயங்கரமா அடி வாங்கி கட்டையும் மட்டையும் பிஞ்சி செருப்புனால் மிதிப்பட்ட அந்த இடத்தை பார்க்கணும். அதை முடிச்சுட்டு நேரடியா எதிர்ப்புறத்தில் இருக்கிற அந்த இடத்து வந்து பார்க்கிறேன். நடந்த சம்பவம், நான் அடிப்பட்ட அந்த இடம் கர்த்தர் பாலடைந்த பங்களாவாக, பாலடைந்த கட்டடமாக, மற்றவர்கள் விரும்பத்தகாததும் அங்கே போக முடியாததுமான சொத்துற ஒரு பயத்துக்குரிய ஸ்தலமாகவே அது பாலடைந்ததாகவே அங்கு விட்டுவிடப்பட்டிருக்கு. அப்பதான் தெரிந்து கொண்ட இந்த மகிமையின் வல்லமை. நம்ம மேல ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை இருந்ததுன்னாக்கா நாம் ஜெபித்த இடம் கூட அரண்மனையாக மாறும். அதே சமயத்தில் மகிமையில் நிறைந்த ஒரு மனுஷனை அடித்தாலோ, குற்றம் சாட்டினாலோ, காயப்படுத்தினாலோ, அது வீடாயிருந்தாலும், தொழிலாயிருந்தாலும், கட்டடமாயிருந்தாலும் அது பாலடைந்த பூமியாய் போகும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இது மகிமை. 2வதாக, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மகிமை இருந்தால் அந்த இடமே மாளிகையா மாறும் என்று சொன்னேன். அதுக்கு 2 சாட்சி சொல்றேன். 1, நான் படித்த இடத்தை சொல்லிவிட்டேன். 2வது சாட்சி, தூத்துக்குடி பட்டணம் எல்லாருக்கும் தெரிந்த பட்டணம். அந்த தூத்துக்குடியில இப்போது புதிய பேருந்து நிலையம் இருக்கிறது, என்ட்ரன்ஸ்ல. அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல, அதாவது பஸ் ஸ்டாண்ட ஒட்டின ஒரு சோத்திரம் பெரிய இடம். நான் அங்க தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டங்கள், மீட்டிங்ஸ் போகும்போது பார்த்திருக்கிற ஒரு பெரிய கிரவுண்ட்.
அது கிரவுண்டு கிடையாது, முழுக்க முழுக்க சேரும் சகதியும் சாக்கடை நிறைந்தது, கருவேல முட்கள் நிறைந்த இடம். அந்த கருவேல முட்களும் சேரும் சகதியும் சாக்கடை நிறைஞ்சி அந்த சாக்கடை வாடையே இந்த பேருந்து நிலையத்தை பயங்கரமா வீசிக்கொண்டிருக்கும். இது நான் கண் கண்டு சாட்சி, எத்தனையோ ஆண்டு கணக்கா எனக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷனை வச்சு நிறைய பணம் செலவழித்து அங்க இருக்கிற அந்த சேரு சாக்கடை எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் அதுக்குமே நிறைய மணல் வீசி அந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் கிரவுண்ட் மீட்டிங் ஒண்ணு நடத்துனாங்க, காஸ்பல் மீட்டிங். அந்த ஓப்பனிங் கிரவுண்ட் காஸ்பல் மீட்டிங் நடத்தி அங்க நிறைய ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் செபிச்சு ஒரு 4 நாள் அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சாங்க. நடத்தி முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த 4 நாள் அங்க ஒரே அபிஷேகமும் மகிமையும் வல்லமையும் அந்த இடத்துல நிறைச்சது பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களும் தொழில் நிறுவனங்களும் வந்து. இதை ஏன் சொல்றேன்னா இதுதாங்க மகிமை. உங்க மேல மகிமை இருக்குன்னா நீங்க அந்த இடத்தை விட்டு போன உடனே அந்த இடத்துல வேற ஒரு அலங்காரம் வரணும். நீங்க மட்டும் அலங்காரமா இருக்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு போகலாம், அந்த ஊரை விட்டு போகலாம், அந்த பட்டணத்தை விட்டு, ஏன் நாட்டை விட்டே நீங்க போகலாம். ஆனா நீங்க இருந்த இடம் உங்க மேல இந்த அபிஷேகத்துக்கு, உங்க மேல இந்த மகிமைக்கு ஒரு அலங்காரமா இருக்கணும். இப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இடது கையில வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வலது கையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையில் வேதத்தையும் வலது கையில் சோத்திரம் இருதயத்திலும் வைத்துக் கொண்டு கொஞ்சம் உண்மையா யோசி. இதுவரைக்கும் நீங்க இருந்துட்டு வந்த இடம் எந்தெந்த இடம் அலங்காரமாய் மாறி இருக்கு? நீங்க போன அல்லது அனுபவித்த பயன்படுத்தின எது எல்லாம் மகிமையால் நிறைந்திருக்கிறது? சரி, கடந்த காலத்துல இல்ல, இப்போ உங்க வீடு மகிமையில் நிரம்பி இருக்குதா? இப்போ உங்க ஜீவியம் ஒரு அலங்காரமா இருக்குதா? யோசி. இல்லாவிட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீ பிறக்கும் போது பரம சேனை வானத்திலே தோன்றி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை என்று வாழ்த்தினார்களே, அந்த வாழ்த்துதல் அலங்காரத்தை குறிக்கிறதே, அந்த அலங்காரத்தை எனக்கு தாரும். நான் இந்த பூமியிலே அநேகருக்கு ஒரு அலங்காரத்தின் அடையாளமாய் மகிமையின் அடையாளமா மாறணும் என்று கேளு. நாம் வெறுமையாய் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம், ஊழியத்துக்கு வந்தோம், கூட்டத்துக்கு போனோம், செய்தி கேட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். இன்னைக்கு நிறைய ஒரு சின்ன கள்ள உபதேசம் என்னன்னா, நீ மனம் திரும்பணும், அடுத்தது ரட்சிக்கப்படணும், 3வது ஞானஸ்நானம் எடுக்கணும், 4வது பரிசுத்தம் தரணும், 5வது திருவிருந்தெடுக்கணும். இந்த 5 மட்டும் நீங்க ஒழுங்கா பண்ணா போதும், உங்களுக்கு பரலோகம். இதுதான் இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்லப்படுகிற ஒரு உண்மையான சத்தியம் போல இருக்கு. ஆனா இது உண்மை கிடையாது. மனம் திரும்புதல் கட்டாயம் தேவை, ரட்சிப்பு ரொம்ப அவசியம், ஞானஸ்நானம் பிரமாணத்தை நிறைவேற்றுதல், திருவிருந்து எடுக்காதவனுக்கு ராஜ்யத்தில் பங்கில்லை, உண்மைதான். ஆனா இது மாத்திரம் கிடையாது. நாம் பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த தேவனுக்கு மகிமையா இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப. அந்த தேவனுக்கு மகிமையா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசி. நாம் இருந்த இடம், நாம் அங்கிருந்து வந்த பின்பு மகிமையின் அடையாளமாய் உருமாறி இருக்கிறதா? கொஞ்சம் யோசி. இதுதான் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான சத்தியம். ஆண்டவர்கிட்ட கேளு, நான் படிச்ச பள்ளி அது ஒரு அலங்காரமா மாறும். ஆண்டவரை நான் ரட்சிக்கப்பட்ட இடம் ஒரு அலங்காரமா மாறும். இன்னையிலிருந்து அந்த மகிமையினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்க. கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2வதாக இன்னொரு வாழ்த்தை குறித்து உங்களுக்கு வேதாகமத்திலே வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதே 14வது வசனம். அந்த வார்த்தை 2வதாக சொல்றது பூமியிலே சமாதானமும் என்று பார்க்க. பூமியிலே சமாதானமும். இந்த சமாதானம் என்றால் என்ன? இப்போ இந்த
பரம சேனையின் திரள் தோன்றி அங்க வாழ்த்துக்கள் சொல்லும் போது முதலாவது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக பூமியிலே சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறோம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சமாதானம் என்று சொன்னால் இன்றைக்கு பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். புருஷனும் மனைவியும் சந்தோஷமாயிருந்தா சமாதானம், பிள்ளைகளும் பெற்றோரும் சண்டை போடாம இருந்தா சமாதானம், ஒருவருக்கு ஒரு மன வருத்தம் இல்லாமல் இருந்தால் சமாதானம், இப்படி ஏதேதோ சொல்லுகிறார்கள். அதெல்லாம் உண்மையா இருக்கலாமா? இல்லை என்று சொல்ல. ஆனா வசனத்தின்படி ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாகிற சமாதானம் என்பது எது என்றால் பிலிப்பியர் 4:7 ரொம்ப தெளிவாய் சொல்லுது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். இந்த சமாதானம் என்பது உங்களுக்கு இருக்கிற புத்தியை விட பெரிதாய் விளங்கும். தாவீது சென்ற இடங்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் புத்திமானாய் நடந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் எங்கெல்லாம் புத்திமானா நடந்தானோ அதுக்கு கீழே இருக்கிற சரித்திரத்தை, சத்தியத்தை, வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி அவன் நல்ல ஒரு சமாதானத்தை கண்டிருப்பான். சொல்றோம், அங்க இருக்கிற போர்பட தளபதி, அங்க இருக்கிற சவுல், அங்க இருக்கிற எதிரிகள் அல்லது தன்னோடு இருக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் முடியாதத இந்த தாவீது செய்த போது அவனுக்கு அதோடு கூட நல்ல சமாதானம். ஏன்னாக்கா சமாதானம் என்று சொன்னால் புத்திக்கு மேலானது. அது படிப்பினால் வரக்கூடியது கிடையாது, பணத்தினால் வரக்கூடியது கிடையாது, அன்பளிப்புகள் பொருட்கள் கொடுப்பதினால் வரக்கூடியது கிடையாது. அது தேவனால் கிடைக்கிற சமாதானம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சமாதானம் எப்படிப்பட்டதாய் விளங்கும்? இந்த சமாதானத்துக்கு இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 78 மற்றும் 79வது வசனங்கள். நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் நீங்க பைபிளை பரட்டி படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 மற்றும் 79வது வசனங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென். இப்போ முதலாவது சொன்னேன், இரண்டாவது வாழ்த்துதல் சமாதானத்தை குறித்த வாழ்த்துதல். இந்த சமாதானம் என்றால் எல்லா புத்திக்கும் மேற்பட்ட தேவ சமாதானம் என்று சொன்னேன். சரி, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சமாதானம் இருக்குதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா அதற்கு அழகான ஒரு ஆலோசனையத்தான் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 பார்க்கிறோம். என்ன சொல்றது? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு. இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் எங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கம் கரும் கும்மு இருட்டு, இருட்டை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல இருக்கிறவனை தெரியல, அங்கிட்டு இருக்கிறவளை தெரியல. மரம் இருக்குதா, கொடி இருக்குதா, செடி இருக்குதா, ஒண்ணு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அந்தகாரம். இரண்டாவது, அங்க ஒரு பெரிய மரணம் சூழ்ந்திருக்கு. ஆனா இந்த கர்த்தர்
நல்லவே. அந்தகாரமும் மரணமும் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா 79ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும். அல்லேலூயா. இந்த சமாதானம் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி ஐயா தெரிந்து கொள்வது? அவங்களுக்கு இருளே வந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. மரணம் வரப்போது தெரிஞ்சாலும் பதஷ்டப்பட மாட்டார்கள். அதற்கு பேர்தான் ஓ தேவ சமாதானம். தேவ சமாதானம்னா இன்னைக்கு சொல்றாங்க தேவன் கொடுக்கிறது, தேவனுக்கு பிரியமா இருந்தா கிடைக்கிறது, மொட்டையா சொல்லிட்டு போயிடும். தேவ சமாதானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை சுத்தி ஒரே இருள் தான் இருக்கு, கத்தன் அந்தகாரம் தான் இருக்கு. இந்த பக்கம் ஒரே மரண இருள், பாதாளத்தின் சத்தம், பிண வாட அடிக்குது, சுடுகாட்டுல பணம் எரியுது, அங்க பணம் எரிகிறது, சுடுகாட்டு நெருப்பு கண்ணுக்கு தெரியுது, ஏதோ ஒரு எலும்பு கூடு ஏஞ்சி வருது. இந்த பக்கத்துல பார்த்தா ஊங்குது. ஓ பயங்கரமான மரணத்தின் நிலைமை. நீங்க தேவ பிள்ளையா இருந்தா இடது பக்கத்துல அந்தகாரமோ வலது பக்கத்துல மரணத்தின் இருள் இருந்தாலும் இது ரெண்டுமே உங்களை தொடாது, தாக்காது, பாதிக்காது. ஓ கர்த்தர் நல்லவை. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறது அது சூத்திரம் பிலிப்பியரில் வாசித்தமே 4:7. அதுதான் அந்த தேவ சமாதானம். இவர்கள் அந்தகாரத்துக்கும் பயப்பட மாட்டார்கள், மரண இருளுக்கும் பயப்பட மாட்டார்கள். இப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உண்மையாவே உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு வர்றான்னு சொன்னாலே பயப்படுற ஒரு கூட்டம் இருக்குது. மனைவி சோத்திரம் கொஞ்சம் அப்படி வீட்டுல பாத்திர சத்தம் உருட்டுறானாலே நடுங்குற புருஷமாருடைய கூட்டம் இருக்குது. காரணமில்லாத பயம். ஆனா இந்த லூக்கா 1:78-79 படி அந்தகாரமும் மரண இருளுக்கு மத்தியில் சமாதானமா இருக்கிறதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். இவ்வளவு பயங்கரமா சொல்றீங்களே, அந்தகாரத்துக்கும் மரண இருளுக்கும் நடுவுல இருந்தாலும் சமாதானத்தோட இருக்கணும்னு சொல்றீங்களே, அப்படி யாராவது இருந்திருக்காங்களா பைபிள்ல? அந்த மாதிரி பைபிள்ல இருந்த யாராவது இருந்தா காட்டுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். சோதரம் 4வது வசனம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மரண இருள், கர்த்தர் நல்லவை, 2வது பள்ளத்தாக்கு. இது 2 வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சூளுரைத்து சொல்லுகிறார். அப்ப காரணம் என்ன? இந்த தாவீதுக்குள் இந்த அருமையான ஒரு தேவ சமாதானம் இருந்துச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தாவீதுக்கு வந்ததை போல மரணம் இந்த செய்தியை பேசுகிற எனக்கும் வரல, இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் வரல. தாவீது சிறுவனாயிருக்கும் போது கரடி வந்து கொல்ல பார்த்துச்சு. அப்புறம் வாலிபனாயிருக்கும் போது சிங்கம் வந்து கொல்ல பார்த்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பக்குவம் வந்த பிறகு கோலியாத்து கொல்ல பார்த்தான். அப்புறம் அவன் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு சவுல் கொல்ல பார்த்தான். அப்புறம் சவுளுடைய ராஜ்யபார பலத்தோடனே சவுளுடைய வேலையாட்கள் கொல்ல பார்த்தாங்க. இப்படி நிறைய மரணங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் எந்த மரண இருளும் பள்ளத்தாக்கும் அந்தகாரமும் தாவீதை தொட முடியலன்னாக்க ஒரே காரணம், அதுதான் அந்த தேவ சமாதானம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தது கூட இந்த தாவீதின் வம்சத்துல பிறந்தார். இப்போ தெரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டுல பைபிள் இருக்கு, நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, அருமையா ஜெபம் பண்றீங்க, வீட்டு கூட்டம் இருக்குது, மாசத்துக்கு ஒரு முறை வெளியாட்களை கூட்டம் நடத்துறீங்க, உங்க போதகர் வீட்டுக்கு வர்றது எல்லாம் உண்மைதான்.
அதெல்லாம் உங்களுக்கு குறை சொல்லல, எல்லாம் நல்லது, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா இப்ப கேள்வி என்ன? இயேசுவின் பிறப்புக்கு 2வது வாழ்த்து பூமியிலே சமாதானம். இப்ப இந்த பூமியில என்ன இருக்கு? ஒண்ணு அந்தகாரம் இருக்கு, 2வது மரணத்தின் இருள் இருக்கு. இந்த அந்தகாரமும் மரணத்தில் இருள் வந்தாலும் இந்த தாவீதை போல உங்களால் தைரியமா இருக்க முடியுமா? துணிச்சலாய் இருக்க முடியுமா? அந்த தாவீது அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னாக்கா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுக்கு முன்னாடி 3ஆம் வசனத்துல சங்கீதம் 23:3 சொல்றார் பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையிலே நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார். இந்த சமாதானம் எங்கேயா குடிக்கொண்டிருக்கும்னா ஆத்துமாவுல. அந்த ஆத்துமாவுல சமாதானம் இருந்தாலே லூக்கா 1:78-79 சொல்லப்பட்டபடி அந்தகாரமோ மரணத்தின் இருளோ உங்களை மேற்கொள்ளாது. இதுதான் இயேசுவுக்கு சொல்லப்பட்ட 2வது வாழ்த்து. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்த்து 1வது மகிமை நிறைந்த வாழ்த்துதலாய் இருக்கணும். நம்முடைய வாழ்த்துதல் 2வது நல்ல சுதந்திரம், இந்த கிருபை நிறைந்ததாய் இருக்கணும். இந்த துணிச்சல் தைரியம் நிறைந்ததாய் இருக்கணும். ஓ சுத்திரம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக தேவ பிள்ளைகளாக இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3வதாக ஒரே ஒரு வாழ்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 3வதாக மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. 1வது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, 2வது பூமியிலே சமாதானம். இப்ப 3வதாய் அந்த வசனம் சொல்லுது, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரியம், மனுஷர் மேல் பிரியம் என்றால் என்னமா அப்படின்னாக்கா, ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு பேர் தான் பிரியம். ஒருவர் மேல ஒருவர் வைக்கிற அன்புக்கு பேர் தான் பிரியம். ஒருவரை விரும்பி அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யறதுக்கு பேர் தான் பிரியம். ரொம்ப காலத்துக்கு ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் பிரியம் என்று எல்லாரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு விளக்கமும் இந்த பிரியத்துக்கு ஒவ்வொருவர் கொடுக்கிற விளக்கம். ஆனா இந்த பிரியம் என்பதற்கு வசனம் கொடுக்கிற விளக்கம் என்ன? நான் எப்பயுமே நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுவேன், விளக்கம் என்பது வசனத்துக்கு வசனமா இருக்கணும். அதை விட்டுட்டு சந்தனத்தோட கொண்டு போய் வேற திரவியத்தை சேர்க்கக்கூடாது. அதே போல இப்ப இந்த பிரியம் என்பதற்கு வசனம் கொடுக்கிற விளக்கம் என்ன? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 2:2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரரே, அன்பு போதக பிதாக்களே, மனுஷர் மேல் பிரியம். இந்த பிரியம் என்றால் என்ன? முள்ளுக்கு நடுவிலே இருக்கிறதுக்கு பேர் தான் பிரியம். இது 100% உண்மை என்பதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னாக்கா என் மேல யாராவது ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்கன்றது இன்னொருத்தர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. உடம்பெல்லாம் சுடும், ஆவியில அனலாவாங்க, உடனே புலம்புவாங்க, ஒரு பக்கம் முறுமுறுப்பாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்பாங்க, ஆவி ஆத்மா எல்லாம் பறந்து வந்து இங்க இருக்கும். சரி, அவங்க மேல பிரியமா இருக்கிறன்னா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் எல்லார் மேல் பிரியமா இருக்கிறானோ அல்லது அந்த மனுஷர் மேல் மற்றவர்கள் பிரியமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் முள்ளுக்கு நடுவில் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம்.
இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், இதுதான் விளக்கம், இதுதான் அர்த்தம். முள்ளுக்கு நடுவுல இருக்கிறதுக்கு சமானம். சரி, இப்ப பிரியம் என்று சொன்னா முள்ளுக்கு நடுவே இருக்கிறது என்று சொல்லி ஒன்று. இதற்கு இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறேன். நாம் யார் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் அதையும் நான் சொல்லிடுறேன். நம்மேல யார் யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்க என்பது தேவனுக்கு தெரியும், அல்லது அதை குறித்து இப்ப நமக்கு தேவையில்லை. ஆனா நாம் யார் மேல் பிரியம் வைக்கணும் என்பது அறிய வேண்டிய சக்தி. யார் மேல பிரிய வைக்கணும்? இந்த உன்னத பாட்டு 2:2 சொல்லுகிறது போல, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முள்ளு என்பதே பாடுகளை குறிக்கிறது, நெருக்கத்தை குறிக்கிறது, வேதனையை குறிக்கிறது, உபத்திரவத்தை குறிக்கிறது. அப்போ நீங்க யார் மேல பிரியம் வைக்கணும் அப்படின்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். அப்படின்னா யார் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியிலே நல்லவங்களா இருக்கிறாங்க, பயங்கர உபத்திரவத்துக்கு மத்தியிலே செம்மையானவங்களா இருக்கிறாங்க, பயங்கர வியாதிக்கு மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்க. அப்படி முள்ளை சுமந்து கொண்டு முள்ளுக்கு நடுவிலே நல்ல மனுஷனா இருக்கிறவன் எவன், நல்ல மனுஷியா இருக்கிறது யாரோ, அவர்களை தான் நாம் நேசிக்க வேண்டும். ராஜகுமாரத்திட்ட போய், ஓ நீ ராஜகுமாரத்தி மாதிரி இருக்கிறன்னாக்கா அவளே சிரிப்பா, அது எனக்கு தெரியாத, நான் தான் ராஜகுமாரத்தியாச்சு. அதே சமயத்துல ஒரு சிறுமைப்பட்ட ஸ்திரீனிடத்தில் போய், சகோதரி ஏன் கவலைப்படுறீங்க, உங்களை பார்த்தாலே ஆண்டுடைய பிரசன்னம் உங்கள்கிட்ட இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஓ அந்த தன்னை குத்தி கொண்டிருக்கிற முள்ளை மறந்து அந்த சகோதரி ஆனந்த கண்ணீர். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய பிரியம் எங்க இருக்குது? நல்ல பணம் வச்சிருக்கிறது யாரு? ஓ நிறைய பேருடைய பிரியம் எங்க இருக்குது? நல்ல திறமையான ஆள் யாரு, நல்ல ஸ்மார்ட்டானவங்க யாரு, அங்கதான் பிரிய வைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பத்தை போல சிரிச்சிட்டு இருக்குது யார்? லீலி புஷ்பம்னா என்ன? நல்ல மலர்ந்த தன்மை, உபத்திரவத்துக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, முட்களுக்கு மத்தியிலே, வேதனைக்கு மத்தியிலே சிரித்த முகமாய் அதை காட்டிக்கொள்ளாமல் அதுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் மீது பிரியம் வையுங்கள் தேவ பிள்ளைகளே. அதுதானே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம். ஆனா இன்னைக்கு நிறைய சபைகளும் இதை சொல்லுவது கிடையாது, நிறைய தேவ பிள்ளைகளும் இதை செய்வது கிடையாது. நமக்கு யார் திரும்ப உதவி செய்வாங்களோ அவங்களுக்கே போய் நாம் உதவி செய்யணும். யார் நமக்கு திரும்ப கொடுப்பாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கே பண்றோம். இல்லங்க, மனுஷர் மேல் பிரியம் என்கிற மூன்றாவது வாழ்த்து முள்ளுகள் போல வேதனை, முள்ளுகள் போல நெருக்கம், முள்ளுகள் போல புருஷனால் கைவிடப்பட்ட விதவை இருப்பு, முள்ளுகளை போல வியாதிக்கு மத்தியிலே கர்த்தருக்கா சகித்த, முள்ளுகளை போல அவமானத்துக்கு மத்தியிலே வெளியே காட்டாம ஜீவித்தல், அதுக்கு மத்தியில யாரெல்லாம் ஒரு புஷ்பத்தை போல இருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் பிரியமாய் கருத வேண்டும். அவர்களுக்கு போய் சலக்கரணை பண்ண வேண்டும், அவர்களுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆகாரங்களை கொடுக்க வேண்டும், சரீரத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும், ஆவிக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்க வேண்டும், ஆத்துமாவுக்குரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அவர்களோடு இணைந்திருந்து தேவனுக்காக ஊழியம் செய்வதில் தோள் கொடுக்க வேண்டும். கடந்து போகட்டும், நேரமில்லை, நான் முடிக்க விரும்புகிறேன். மனுஷர் மேல் பிரியம். இந்த மனுஷர் மேல் பிரியம் என்று சொன்னால் முள்ளுகளுக்கு மத்தியிலே பூவை போல இருக்கிறவர்கள் யாரோ அவர்களைத்தான் சொன்னேன். அப்போ அதுக்கு இங்க சொல்லப்படுகிற வார்த்தை, ஓ முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் என்று பார்க்கும். இந்த புஷ்பம் என்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1வது வசனம், ஏசாயா 35:1. ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து
புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், தேவ பிள்ளைகளே, நாம் யார் மேல் பிரிய வைக்கணும்? வனாந்திரம் போல எல்லாத்தையும் இழந்துட்டு மொட்டைக்கட்டையாக வழிவாய்ப்பு இல்லாம யார் இருக்காங்களோ அவங்கள போய் பிரிய வைக்கணும். இரண்டாவது, வறண்டு போனது, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல தண்ணி இல்ல, நல்ல போஜனம் இல்ல, நல்ல ஆகாரம் இல்ல, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்ல, எல்லாத்தையும் வறண்டு போனவங்க, அவங்க மேல பிரிய வைக்கணும். மூன்றாவது, கர்த்தர் நல்லவர், கடு வெளி, சோத்திரம், அடுத்து என்ன நடக்கும் தெரியாம பயந்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கடுமையான நிலைமையில் இருக்கணும், அவங்கள மேல பிரிய வைக்கணும். அப்படி வச்சாக்கா உங்களை கொண்டு ஆண்டவர் நினைச்சுவார். அந்த வசனம் சொல்லுகிறது, புஷ்பத்தை போல செழிக்கும். நீங்க ஒரு மனுஷனை நேசிக்கிறீங்கன்னா உங்க மூலமா அந்த மனுஷனுக்கு செழிப்பு வரணும். இதுதான் சத்தியம். நீங்க ஒரு மனுஷிய நேசிக்கிறீங்க, பிரிய வைக்கிறீங்கன்னா உங்க மூலமா அவங்க தரித்திரியம் மாறணும், அவங்க குறைவுகள் விலகணும். ஆனா நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க, அன்பு பாராட்டுறீங்க, இயேசு பத்தி சொல்றீங்க, பைபிளை பத்தி பேசுறீங்க, ஆனா அவங்க இருக்கிற வியாதியிலே இருக்கிறாங்க, இருக்கிற நுகத்திலே இருக்கிறாங்க, இருக்கிற தரித்திரத்திலே இருக்கிறாங்க, இருக்கிற கடன்ல இருக்கிறாங்க, இருக்கிற பண பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அவங்க விடுதலையே இல்லைன்னாக்கா உங்களுடைய பிரியம் அங்கு கிரியை செய்யவில்லை என்ற அர்த்தம். நீங்க தேவனை சார்ந்து பிரியம் வைக்கிறது உண்மைன்னா, நீங்க யார் மேல் பிரியம் வைக்கிறீங்களோ உங்க நிமித்தம் அவர்களுக்கு ஒரு செழிப்பு வரணுங்க. அதுதான் ஏசாயா 35:1 சொல்லுது. நம்மால் மற்றவர்கள் வாழணும். கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துல தேவனால் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஊழியம் தான் இருட்டோட ஜெப ஊழியம். இந்த இருட்டோட ஜெப ஊழியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, என்னைக்கு இருட்டோட ஜெபம் ஆரம்பித்தோமோ அப்போ முத ஜனங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோம். 5000, 8000, 10,000, 18,000, 15,000 செல்போன் வாங்கி முத ஊழியத்தை 2021 மேல் ஆரம்பிச்ச காலத்துல செல்போன் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்த ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அன்னைக்கு ஜனங்களை கவர்வதற்காக, இழுப்பதற்காக அல்ல. இன்னைக்கும் ஜனங்களிடத்திலிருந்து காணிக்க வருதோ இல்லையோ, தசோபாக வருதோ இல்லையோ, அது இன்னும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பாரம் தாங்க. எனக்கு கொடுக்கிற பரிசுத்தாவியை கொண்டும் நான் போதிக்கிற வேதத்தை வச்சு சொல்றேன், என் ஜனங்கள் செழிப்பா இருக்கணும், என் ஜனங்கள் நல்லா இருக்கணும். அது ஒண்ணுதான் என்னுடைய உண்மையான பாரம். நான் கடந்த நாட்களில் சில ஊழியங்கள் நிறுத்தும் போது சொன்னேன், இருட்டோட ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிலம் வாங்கல, ஒரு வண்டி வாங்கல, எதுவுமே வாங்கல. ஆனா அதே சமயத்தில் கொடுக்கிறது விடவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் எப்படி இருக்கேன் என்பது முக்கியம் அல்ல, என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நான் பிரியமானவனா இருக்கிறேன். அந்த பிரியத்தை சிரிக்கிறதுல காண்பிக்க விரும்பல, கிரியையில் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க மேல யார் பிரியமா இருக்கிறாங்களோ உங்க நிமித்தம் அவங்க செழிப்படைஞ்சிருக்காங்களா என்று பாருங்க. உங்க நிமித்தம் அவங்க லீலி புஷ்பமா மாறி இருக்காங்களா பாருங்க. உங்களோட இருக்கிறவர்கள் முள்ளுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. புஷ்பமா மாறுற வரைக்கும் இருக்கலாம். ஆனா புஷ்பம் ஆன உடனே அவர்கள் பறிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ மனுஷர் மேல் பிரியம். இந்த 3 வாழ்த்துதல் தாங்க இயேசுவின் பிறப்புக்கு அடையாளமான வாழ்த்து. 1, தேவனுக்கு மகிமை. 2வது, மனுஷ சுதந்திர பூமியிலே சமாதானம். 3வது, மனுஷர் மேல் பிரியம். இந்த ஆழ்ந்த சத்தியம், இந்த உபதேசம் உங்க ஜீவியத்தை மாற்றும், உங்களை முன்மாதிரியாய் உருவாக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி நேரத்தில் கிறிஸ்துவின் பிறப்புக்குரிய 3 வாழ்த்துக்களை குறித்து கர்த்தர் சொல்லி
உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஆம், பிதாவுக்குரிய மகிமை நாங்கள் பெற்றிருக்கிறபடினா நாங்கள் இருந்த இடம் ஒரு மகிமையாய் மாற வேண்டும். நாங்கள் இடத்தை விட்டு போனாலும் அங்க அந்த மகிமை தங்கி இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு ரொம்ப தெளிவாய் கற்றுக் கொடுத்தி, அப்படிப்பட்ட மகிமை இல்லாத உடைய பிள்ளைகளுடைய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த தேவ மகிமை நிரப்புவதால் அநேகர் வாழ்த்தக்கூடியவர்களாய் இவர்கள் மாறட்டும். இரண்டாவதாக, பூமியிலே சமாதானம் என்று சொல்லி, சமாதானம் என்பது எல்லா புத்திக்கு மேற்பட்டது என்பதை கர்த்தர் காட்டிக் கொடுத்தீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட சமாதானம் அந்தகாரத்திலும் மரணத்தின் இருள் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் பயப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமாதானம் ஒவ்வொரு சகோதரர்கள் ஊழியர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் நிரப்புவதாக. எந்த மரணத்துக்கும் எந்த அந்தகாரத்துக்கும் பயப்படாது ஒரு தாவீதை போல திட நம்பிக்கையாய் இருக்கிறதை வெற்றியும் ரொம்ப முக்கியமாய் மனுஷர் மேல் பிரியவும். ஆமாண்டவரே, முள்ளுகளுக்குள் இருக்கிற மனிதர்கள் உண்டையா, முள்ளுகளுக்குள் இருக்கிற ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் உண்டையா. முள்ளுகளுக்குள் இருந்து கொண்டு புஷ்பத்தை போல தன்னை சிரித்து காண்பிக்கிறவர்கள் உண்டையா. அவர்களுடைய வனாந்தரத்தை மாற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அவங்க சொத்துற வறண்ட நிலைமையாய் மாற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்க மூலமாய் அவருடைய தரித்திரியங்கள் மாறட்டும், எங்க மூலமாய் அவருடைய குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மூலமாய் எல்லாருடைய ஜீவியமும் செழிப்பதாக. எங்களை எந்த ஊழியத்தில் இணைத்து வைத்திருக்கிறோம் அந்த ஊழியத்துக்கு செழிப்பை உண்டாக்குகிற, செழிப்பை கொடுக்கிற மகனாய் மகளாய் இதோ இவர்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியம் அநேகருடைய தரித்திரியங்களை மாற்றி குறைவுகளை விலக்கி இன்றைக்கு செழிப்பும் பூரிப்புமாய் மாற்றினதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியம் பிள்ளைகளை உருவாக்கட்டும். இந்த நல்ல உபதேசம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தட்டும். அப்படியே நிறைவேறுவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.